ஹே திஸ் இஸ் ஐஷு, வெல்கம்ஸ் டு யோகா பைட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னா லக்ஷ்மண் சர்மா. இவர் யாருன்னா புதுக்கோட்டையில் பிறந்து நேச்சர் க்யூரில் அவரும் ஒரு சக்சீட் மேனாக வந்தவர் தான். இவரோட ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லக்ஷ்மண் சர்மா எங்கே பிறந்தார்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் 1879 பிறக்கிறாரு. அவங்க அம்மா பேர் வந்து துளசி ஐயர், அப்பா பேர் வந்து கிருஷ்ணசுவாமி. ஸோ இவருக்கு சின்ன ஒரு இந்தியன் பிரிட்டிஷ் ரூல் டைமில் அவர் வளர்ந்த ஒரு பையன். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புனா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு சில கஷ்டம்னால அப்படியே ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அந்த படிப்பு மேலே இருக்க ஆர்வம் ரொம்பவே அவருக்கான குறையல, அதிகமாகவே இருந்துச்சு. அந்த ஆர்வத்தின் காரணமாக அவரோட காலேஜ் டிகிரியை பேச்சுலர் டிகிரி திருச்சியில் முடிக்கிறாரு. ஸோ அதே கன்டினியூவேஷனோட அவரோட லா டிகிரியை சென்னையில் முடிக்கிறாரு, மெட்ராஸில் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு படிக்கும் போதே நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும், நிறைய விஷயத்துக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பார். மனுஷன் அவரோட தாட்டில் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் கேளுங்க. மனுஷன் லைஃப்பில் புக்ஸை மட்டும் படித்தா போதாது, நேச்சர் கூடயும் கணக்கில் இருக்கணும். அப்போது அவரோட லா கெரியர் அப்படியே அந்த டைம்லேயே இதெல்லாம் அவர் யோசிச்சு அப்படியே போயிட்டு இருந்தார். ஸோ அப்படியே நாட்கள் போக போக அவர் ஒரு சிவில் லாயர். அவருக்கு சிவில் லாயர் ஆக்சுவலி சிவில் லாயராக அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வீசஸ் நிறைய பண்ண ஆரம்பித்தார். என்னென்னா மக்களுக்கு சேவை செய்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப அவரை ரொம்ப எந்தளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்தாரோ அதனால் பீப்புள்ஸோட கஷ்ட நஷ்டம்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார், புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். எல்லாமே இருக்கே, ஒரு லைஃப் செட்டில்டு மேன். அவர் இப்போ லாயர் ஆகிட்டார், முடிஞ்ச அளவுக்கு அவர் சம்பாதிக்கிறார், அவருக்கான சேவை பண்ணுறாரு, அவருக்கான ஒரு இடத்த பதிச்சுக்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன நேச்சரை பற்றி ஏன் அந்த மாதிரினா, அவர் பிரிட்டிஷ் ரூல் டைமில் அவர் சிக் ஆகுறாரு. அந்த சிக் ஆகிற டைமில் அவர் செல்ஃபாக ட்ரீட் பண்ணிக்கிறாரு ஒரு சில இடத்துல. அது இன் 1918 அவருக்கு அவராக ட்ரீட் பண்ணி அவர் அதில் இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறமா அவர் நிறைய விஷயத்த கற்றுக்கணும், ஒரு சில விஷயத்தை அவர் இதை இன்வென்ஷன் பண்ணணும். அப்படி அவர் சிக்கான டைமில் அவர் எந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணாருன்னா ஸ்பைனல் பாத். இது எப்போனா 1925 இவர் இந்த ஸ்பைனல் பாத்தை டிசைட் பண்ணி வச்சுருக்காரு. பிரிட்டிஷ் ரூல் டைம் என்ன ஆகுதுன்னா, அவர் புரிஞ்சிட்ட ஒரு விஷயம் நமக்கு பீப்புள்ஸ்க்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் மட்டும் தேவையில்லை, அவங்களுக்கு ஹெல்த் ஃப்ரீடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சோஷியல் ரீஃபார்மன் மூமெண்ட்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஸோ பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் நிறைய விஷயத்த அவர் கொடுத்துருக்காரு. நேச்சர் க்யூரை ரொம்ப அவருக்கு அந்த மேலே ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஒரு பிகம் அ நேச்சுரோபதியாக அவர் இதை ஸ்பெசிஃபிக்காக படிக்கலாம் இல்லை, பட் அவரோட லைஃப்பில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய விஷயத்த பீப்புளுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சாரு. அப்படி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறப்பறம் அவர் புக் எழுதுகிறாரு. அந்த புக் ப்ராக்டிக்கல் ஆஃப் நேச்சர் க்யூர். அதில் ஸ்பைனல் பாத்தை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் செல்ஃபாக ஃபாலோ பண்ண விஷயம், அவரோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா சிம்பிள் திங்ஸ். நான் ஒரு நேச்சுரலாக ஃபுட்டு எடுத்துக்கிறதாகட்டும், ஃபாஸ்டிங்கு, ஃப்ரெஷ் ஏர் இருக்கிறதாகட்டும், சன்லைட்டு, வாட்டர் தெரப்பி, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் க்யூரை அவர் அட்டைன் பண்ணார். ஸோ அதன் விளைவாக தான் அந்த ப்ராக்டிக்கல் ஆஃப் நேச்சர் க்யூர்ன்ற புக் வந்துச்சு. ஸோ இந்த புக்னால் லக்ஷ்மண் சர்மா நம்ம நிறையா பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார். இங்கிலீஷ் மேகசைன்ஸில், மந்த்லி மேகசைன்ஸில் இது ஒரு டெய்லியும் ஒரு நம்ம இப்போ எழுதுகிறாங்கல்ல நிறைய பேர் குறிப்பு மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த மேகசைனில் அவர் மந்த் அவரோட இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெளியே விடுவார். அதை ஒரு புக்காக ரோட் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆக்சுவலி. ஸோ இதனால் மட்டும் இல்லாமல் இதோட முக்கியத்துவத்தை அவர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த மற்ற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த எத்திக்ஸ் அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாரு. நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எந்த தப்புமே இல்லை, அது எந்த பர்சனாக இருந்தாலும். அது மாதிரி நம்ம நல்ல விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் எந்த தப்புமே இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இவர் டாக்டரேட்டில் டிகிரியெல்லாம் பெருசாக வாங்கலை.
அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நேச்சர் க்யூர் ப்ராக்டிஷனரும் கிடையாது. இப்போது அவராக அவர் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை வச்சு ஒரு சில விஷயத்தை இன்வென்ஷன் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டார். அவரோட பாடியை செல்ஃப் கேர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் மற்றவங்களுக்காக லேர்ன் பண்ணுறதை தாண்டி உங்களுக்காக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கும் சேர ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். ஒரு மெடிசனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக அது யூஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்மளை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். நம்ம மேலே போட்டோம், நமக்கு இப்படி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ அது தெரியும் நம்ம அந்த ஆப்போசிட்க்கு எப்படி இருக்கும், அந்த ஸ்கின் டைப் எப்படி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம், அவங்கள அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து லக்ஷ்மண் சர்மா வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த மேகசினில் என்ன சொல்லணும்னு ஒரு எய்ம் வச்சுருந்தாருன்னா, நேச்சர் க்யூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து ப்ரொமோட் பண்ணார். நிறைய சிம்பிள் லிவிங் டெக்னிக்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து டீச் பண்ணார். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, லைக் அந்த மாதிரி. ஸோ இந்த மேகசின் வந்து இந்தியன் நேச்சுரோபதி மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பேக் போனாக இருந்துச்சு அந்த டைமில். இவரோட மேகசின் சீரியஸாகவே லைஃபோட ஃபிலாசபினா லக்ஷ்மண் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, டிசீஸ் ஒரு எனிமி கிடையாது, அது நம்ம பாடிக்கு கொடுக்குற வார்னிங் சைன் ஒரு வார்னிங் சிஸ்டம். இதை நான் வந்து போன வீடியோலேருந்து நம்ம பென்டிக் லெஸ்ட் ஆகட்டும், அட்டாக் ஜெஸ்ட் ஆகட்டும், நைஃப் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அது ஒரு டிசீஸ்ன்றதே எனிமி இல்லை, இட்ஸ் அ டைப் ஆஃப் அலாரம் ஆர் அலர்ட் ஆர் வார்னிங். ஒவ்வொருத்தருமே சொல்கிற விதம் வேறையாக இருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் ஒன்று தான். ஆக்சுவலி அதை தீர்க்கிற விதத்தை வந்து அவங்களோட நேச்சர் க்யூர் ரூட்டில் வந்து தீர்த்துட்ருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பித்தார். நேச்சர் இட்ஸ் செல்ஃப் த பெஸ்ட் டாக்டர், ஃபுட் இஸ் த மெடிசன். நேச்சர்ன்றது வந்து ஒரு பெஸ்ட் டாக்டராக இருக்கும், ஃபுட்டுன்றது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். சிம்பிள் லிவிங் தான் நமக்கு ஒரு பவர்ஃபுல் லைஃப்பை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல லக்ஷ்மண் சர்மா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டைமில் அவர் கரெக்டாக இருந்திருந்தார். ஸோ அடுத்து வந்து இவரோட ஒர்க் என்ன, ஆக்சுவலி லக்ஷ்மண் சர்மா ஒரு லாயர்ன்றதை தாண்டி இவர் நேச்சுரோபதிக்காக வந்து ஒரு ரைட்டராகவோ, ஒரு எடிட்டராகவோ, ஒரு சோஷியல் ரீஃபார்மராகவோ உருவெடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா நேச்சுரோபதியை பீப்புள்கிட்ட சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, இவராக தான் சொல்லணும். அதை எந்த வேலை சொல்லலாம், எப்படியெல்லாம் பீப்புள்ஸ்க்கு கன்வே பண்ணலாம், எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், மேகசின்ஸில் கொண்டு போகலாம், நம்ம புக் ரோட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வந்து ப்ரூவன் பண்ணலாம், ப்ரோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து அவர் வந்து அவரோட டெய்லி லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து காந்தியோட பிரின்சிபல்ஸை ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ணார். ஏன்னா அவரும் அதே போல் தான், அவரை மாதிரி தான் இவரும் சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணார். அதனால் அவர் வந்து காந்தியோட பிரின்சிபல்ஸை வந்து நிறையா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணார், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணார். அப்படி என்னென்ன அவர் வந்து ஃபாலோ பண்ணார்னா, ஃபாஸ்டிங்கு, நேச்சுரல் ஈட்டிங்கு, பேர் ஃபுட் வாக்கிங்கு, இது எல்லாத்தையுமே வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டார் அவரோட லைஃப்பில். அவர் வாட்டர் தெரப்பியில் அதிகமாக அவர் வந்து ஸ்பைனல் ஸ்ப்ரே பாத் அதை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அவரோட கண்டிஷனுக்காக. அதை இன்வைட் பண்ணதும் அவர் தான். நம்மளோட ஒரு சில ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயினுக்கு ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும் போது நம்ம பாடி ஈக்குவலாக ரியாக்ட் ஆகும்னு சொல்லி அவரோட ஸ்டைலில் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. லக்ஷ்மண் சர்மா டாக்டர் இல்லை, ஆனால் லக்ஷ்மண் சர்மா வந்து ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த மெடிசன், நேச்சருக்காக, இயற்கைக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இயற்கைன்ற ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காரு. எந்த விஷயம்னா, இயற்கைன்ற விஷயம் நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்ம லைஃப் வந்து ஸ்மூதராகவும் லைஃபோட ஃப்ளோ வந்து பெட்டராகவும் இருக்குன்னு சொல்லி லக்ஷ்மண் சர்மா வந்து இந்த டாபிக் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. இதில் நம்மளோட லேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு ஸ்டெப் டவுன் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அப்செட் இருக்கும், எல்லாமே வந்து மிக்சடாகி தான் வரும். பட் அவரோட லைஃப்லேயுமே நிறைய விஷயம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி அவருக்கு செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இப்போ நம்ம இல்லை, நமக்கு வந்து டெக்னாலஜி இப்போ நிறையவே வளர்ந்துருக்கு, நிறைய விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால நம்ம சில விஷயத்தெல்லாம் வந்து மிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருவோம். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானுமே சில விஷயத்தில் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகியுமே, ஐ எம் ஆல்சோ த ஸ்லோ டவுன் பர்சன் தான். நானுமே சில விஷயத்த வந்து பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சம்டைம்ஸில் வந்து நான் விட்டுருவேன். ஆனால் அந்த பஞ்சுவல் இருக்கணும், பஞ்சுவல் வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நேச்சர் க்யூரில் அது நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. பேலன்சிங்கிறது நம்ம ஹெல்த் அண்ட் மைண்ட் எல்லாமே பேலன்சிங்காக இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த விஷயத்த வந்து நம்ம பேலன்சிங்காக கொண்டு போகணும். அதில் ஒரு பங்க்சுவல் வேணும். லைக் நம்மளுக்கு சில விஷயத்தில் வந்து இதுதான் பங்க்சுவாலிட்டினா இந்த டைமுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே தான் அந்த ப்ராக்டிஸை பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே தான் அந்த ப்ராக்டிஸை பண்ணணும். ஸோ இவருக்கு வந்து நிறைய வந்து அவருக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி லைக் இன்வைட் பண்ணுறாரு. அந்த விஷயத்தை தான் நம்ம நிறைய டெக்னாலஜி இருக்குது, அதை ஆல்ட்ரு பண்ணிக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு யோகா பைட்ஸ். டாடா.